भारी बैग नहीं लेके चलो, भारी बैग नहीं लेके उधर होगा बच्चे भारी ले चलने का क्या हुआ तो बच्चा समझाएगा उसको आदमी உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். சைக்கோக்களை பார்த்திருக்கிறீர்களா? அதே சைக்கோ ஒரு தாயாக இருந்தால் அதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பார்க்காத நபர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுடைய ஃப்ரேமில் எந்த குழந்தையை நீங்கள் பார்க்கிறீர்களோ, அந்த குழந்தைக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்க்கிறீர்களோ, கண்ணாடி போட்டிருக்கக்கூடிய அந்த பெண் இந்த குழந்தையுடைய சொந்த தாய். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் சைக்கோத்தனமாக குழந்தைகளை அப்யூஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொறுமை இல்லை. குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஒரு சில நபர்களுக்கு தெரியவில்லை. குழந்தைகளை கண்டிக்கிறோம் என்கிற பெயரில் எந்த அளவில் அவர்கள் சட்டத்தை கையில் எடுக்கிறார்கள், எந்த அளவில் அந்த குழந்தையுடைய மனதில் விஷத்தை கலக்கிறார்கள் என்கிற விஷயத்தை கூட இந்த சைக்கோக்களுக்கு புரியவில்லை. இந்த வீடியோவை கொஞ்சமாக பாருங்கள். இந்த வீடியோவை பற்றி மிகவும் ஆழமான ஒரு விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். பாருங்கள். भारी बैग नहीं लेके चलो, भारी बैग नहीं लेके उधर होगा जिसको फोन करना करें। उतारना बच्चा का रो रही है बच्चा देखो दरअसल स्कूल बैग में ईटा भरता आप इसका खर्चा पूरा कर दीजिएगा। तो 100 के भारी ले चलने का क्या हुआ तो बच्चा समझाएगा उसको आदमी उसको मारा कहाँ है लड़की को? मोबाइल लेकर मोबाइल बोला आप माँ ठीक है. மிதான்பூர் மார்க்கெட் ஏரியா, முசஃபர்பூர், பீகார். அங்கே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த குழந்தை தன்னோட தாயிடம், அம்மா என்னால் என்னுடைய பேகை தூக்க முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குமா, இவ்வளோ புக்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு போனேன், என்னால் தோள்பட்டெல்லாம் வலிக்குது, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரலையோ, ஏதோ ஒரு ஸ்கூலில் ஒரு பிரச்சனை. அந்த குழந்தையை வீட்டில் போய் போட்டு அடிச்சிருக்கு இந்த லேடி. அடித்தது மட்டுமல்லாமல் அந்த குழந்தையோடைய பை மூட்டையில் செங்கக்கல்லுகளை அடுக்கி இருக்கிறது. தன்னுடைய ஹேண்ட்பேக்கையும் அந்த குழந்தை கையில் வயது என்ன, ஒரு 7-8 வயது, அதற்கு மேலே அந்த குழந்தை இருக்காது. பை மூட்டை ஃபுல்லாக செங்கக்கல். அது பத்தலைன்னு அந்த பை மூட்டை மேலே 2 செங்கக்கல். அப்படியே அந்த குழந்தையை இந்த சைக்கோ லேடி மார்க்கெட் வழியாக அடிச்சுக்குன்னு நடக்க விட்டுருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புரியலை என்ன ஆச்சு. பின்னாடி பார்த்தா பை மூட்டை ஃபுல்லாக செங்கக்கல், பை மூட்டைக்கு மேலே 2 செங்கக்கல். அங்கே இருந்த நபர்கள் அவர்களால் பார்க்க முடியல, தாங்க முடியல. ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு. செங்கக்கல் யோசிச்சு பாருங்க, ஒரு 10-12 செங்கக்கல் தோள்பட்டையில் இருந்துச்சுன்னா, 7-8 வயசு குழந்தை தோள்பட்டையில், நீங்களே உங்களால் தூக்க முடியுமா? அப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த குழந்தையை காப்பாற்றி அந்த செங்கக்கல்லால் எடுக்கும்போது இந்த லேடி விடலை. ஆக்ரோஷம் எப்படி
என்னுடைய குழந்தை, நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன், இது நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னால் கூட அந்த லேடிக்கு புரியவில்லை. அந்த செங்கக்கல்ல இறக்க விடலை. மேலே இருக்கக்கூடிய செங்கக்கல்லை எப்படியும் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த கொடூர தாயை கேட்காத கேள்வியெல்லாம் கேட்ட பின்பு கூட அடங்கவில்லை. அந்த மக்களுக்கு முன்பே இவ்வளோ புத்திமதி எடுத்து சொன்னால் கூட அந்த சைக்கோ எந்த அளவில் அந்த குழந்தையை முகத்திலே அடிக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். பயம். அந்த குழந்தையால் அழுகவும் முடியலை, பேசவும் முடியலை. மூக்கிலேயே உதட்டிலேயே ஒரு அறை, கன்னத்தில் ஒரு அறை. அந்த லேடி இந்த வீடியோ முடியும் போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகுது, இங்கே காப்பாற்றிட்டீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, வீட்டுக்கு போய் தோலோரிக்க போகிறேன். ஒரு குழந்தை பைமூட்டையை தூக்க முடியலைமா, இவ்வளோ புக்கு நான் எடுத்துகிட்டு போக முடியலை. வாட் அ பேரண்ட் ஷுட் ஹேவ் டன். நீங்கள் போய் பள்ளிக்கூடத்தில் போய் ஏன் சார் இவ்வளோ புக்கெல்லாம் கொடுக்குறீங்க, வேண்டாம் கொஞ்சம் குறைச்சி பாருங்கள், என்ன குழந்தையால் தூக்க முடியலை. இல்லை நீங்கள் அந்த பைமூட்டையிலேருந்து ஒரு 4 புத்தகத்தை குறைச்சி இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் கிடையாதுமா, நாளைக்கு நீ ஓகே அப்படியாவது பண்ணலாம். இதுவுமே இல்லை. குழந்தை உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை தன்னுடைய பிரச்சனை எடுத்து வைக்கும்போது அந்த குழந்தையை புரிந்து கொள்ளாமல் அந்த குழந்தை மீது எந்த விதமான அராஜகத்தை இந்த பெண்மணி செய்திருக்கிறார். தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஒரு சிறிய கோரிக்கை, குழந்தைகள் மீது கையோங்குவது மிக தவறான விஷயம். உங்களுடைய வயது ஒரு 40-45 இருக்கும்னு நீங்கள் வச்சுக்கோங்க. குழந்தை ஒரு 5-6 வயது. உங்களோட வெயிட் எவ்வளோ? 70-80 கிலோ. குழந்தையோட வெயிட்டு 10-15 கிலோ, 20 கிலோ. நீங்கள் உங்களுடைய ஹைட் வெயிட் இருக்குது, ஒரு சின்ன குழந்தைய போய் ஒரு அறை விட்டால் கூட அந்த குழந்தையோடைய மூளை கலங்கிடும். குழந்தை தவறு செய்வது அது சகஜம். குழந்தையை அமைதியான முறையில் சரியான விஷயங்களை எடுத்து வைப்பது உங்களுடைய பொறுப்பு, குழந்தையோட பொறுப்பு கிடையாது. என்ன செய்கிறீங்க? காலையில் 8 மணிக்கு குழந்தையோட பள்ளிக்கூடம், குழந்தைய 7 மணி வரை நீங்கள் அப்படியே தூங்கட்டும்னு விட்டுறீங்க. அதுக்கப்புறம் சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் துணியை போடு, தலை சீவ தெரியலையா, அப்போ ஒரு பட்டார்னு ஒரு அடை. ஏன் அந்த குழந்தைய 6 மணிக்கு எழுப்புனா குழந்தைக்கு 10 நிமிஷம் பிடிக்கும் பல்லு விளக்குறதுக்கு, சட்டையை மாட்டுறதுக்கு 10 நிமிஷம் பிடிக்கும். குழந்தை தன்னுடைய ஸ்பீடில் தான் பண்ணும். டிஃபன் பாக்ஸில் 4 இட்லி, எனக்கு 2 இட்லி தான் எனக்கு வேணும். இல்லை, அம்மா 4 இட்லி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், முடிக்காமல் நீங்கள் வரக்கூடாது. வந்தால் மறுபடியும் ஒரு அரை ஏராளமான பெற்றோர்கள். இப்போ சமீபத்தில் நீங்கள் பெற்றோர்களை பார்த்தீர்கள்னா ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், 4-5 பேர் டேபிளில் இருப்பாங்க, ஆர்டர்லாம் பண்ணியிருப்பாங்க. சாப்பாடு வர்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய நீங்கள் கவனித்து பாருங்கள், குழந்தை கையில் ஃபோன் இருக்கும், ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கும். என்ன வாயில் போகுது, என்ன ஆர்டர் பண்ணாங்க, எதுவுமே தெரியாது. குழந்தை இஸ் பிஸி ஆன் ஃபோன். திருமண விழாக்களுக்கு போங்க, ஒரு காலகட்டத்தில் பர்த்டே பார்ட்டி, இந்த வெட்டிங்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய சத்தமே அப்படியே ஒட்டுமொத்த அந்த விழாவையே அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு என்விரான்மெண்ட்டை மாற்றியிருப்பார்கள். இப்போது குழந்தை சத்தமே கேட்க மாட்டேங்கிறது. அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட அந்த குழந்தை சத்தம் கேட்க மாட்டேங்கிறது. ஏன்? எல்லாருமே மொபைல் ஃபோன். கணவர் மனைவி பேசணும்னா மொபைல் ஃபோனை கொடுத்துறது. சைல்ட் இஸ் என்கேஜ்ட். சாப்பிடணுமா, ஃபோனை கொடுத்துருங்க, ஃபோனை பார்த்துக்கினே சாப்பிட்றோம் என் குழந்தை. அப்போது இது போன்ற சுச்சுவேஷன் வரும்போது இந்த மாதிரி ஒரு சில சைக்கோஸும் வெளிவருகிறது. எனிவேஸ், இந்த சம்பவத்தில் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள். இந்த வீடியோவை முழுமையாகவும் உங்களுக்கு போட்டு காட்டப் போகிறேன். ஆனால் இந்த பெண் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. எப்படி எடுப்பார்கள்? குழந்தைய போய் எஃப்ஐஆர் போடும்? கிடையாது. த கவர்மெண்ட், த போலீஸ், they should take a strict action. There is a film, Mrs. Chatterjee in Norway. தயவு செய்து போய் பாருங்கள் இந்த படத்தை. நார்வே நாட்டில் ஒரு தாய்
தன்னுடைய 2 குழந்தைகளும் ரொம்பவே பாசமாக பார்த்து கொண்டு ரொம்பவே பாசமாக வளர்க்கக்கூடிய இந்த குழந்தை. ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இந்த குழந்தைக்கு எப்படி நீ கையில் சாப்பாடு ஊட்டுற அப்படிங்கிற ஒரு வழக்கை போட்டு அந்த குழந்தையை பறிக்கக்கூடிய வேலையை எப்படி அந்த நாட்டு அரசாங்கம், அது அந்த நாட்டுடைய சட்டத்திட்டம். பட் இந்தியாவில் அந்த அளவில் சுதந்திரம் இருக்கே. ஆனால் இது போன்ற சைக்கோக்களை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டம் வழியாக ஜுவலைன் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 பிரகாரம் இந்த பெண்மணி மீது 3 வருடத்திற்கான சிறை தண்டனை இருக்கு இந்த பெண் செய்த விஷயத்திற்காக. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ், பாஸ்கோ வெறும் செக்ஷுவலாக நீங்கள் ஒரு குழந்தையை தவறாக நடத்துவது மட்டுமல்ல, இதுவும் பாக்ஸோக்கு கீழே வரும். ஒரு மைனர் குழந்தையை நீங்கள் ஃபிசிக்கலாக அந்த குழந்தை மீது நீங்கள் ஒரு 10-15 செங்கக்கல்லை தூக்கி அந்த குழந்தை தாங்க முடியாத அளவில் வெயிட்டை சுமந்து கொண்டு நடந்து போவது, இதுவும் பாக்ஸோ ஆக்டில் வரும். இதை தாண்டி இந்தியன் பீனல் கோட் ஐபிசி செக்ஷன் 323 பிரகாரம் அண்ட் 506 கிரிமினல் இன்டிமிடேஷன் பிரகாரம் இந்த பெண்ணிற்கு வாலண்டரிலி காசிங் ஹர்ட், வேணும்னே தெரிஞ்சுக்குனே அந்த குழந்தை மீது இந்த தவறான செயலை செய்ததற்காக இந்த பெண் மீது வழக்கு பாயணும். சைல்ட் லைன், நீங்கள் இந்த மாதிரி நடக்கும்போது ஏதாவது ஒரு சம்பவத்தை பார்த்தீர்கள், உடனடியாக சைல்ட் லைனுக்கு கால் செய்யுங்கள். 1098 எமர்ஜென்சி நம்பர். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் 112. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா மக்கள் அந்த பெண்ணை சமாதானப்படுத்தினார்களே ஒழிய போலீஸ்க்கு யாருமே ஃபோன் பண்ணலை. NCPRC போர்ட்டல் அது உங்களுக்கு இருக்குது. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி CWC, எங்கே இருக்கிறார்கள் இவர்கள்? இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய வைரலாக மாறிய பின்பு கூட இதுவரை இந்த பெண் மீதோ இந்த குழந்தை எப்படி இருக்கிறார் என்கிற எந்த விதமான கனெக்ஷனும் எந்த விதமான செய்தியும் வெளிவரவில்லை. குழந்தையை சரியாக வளர்ப்பது பெற்றோர்களுடைய பொறுப்பு. வளர்க்க தெரியவில்லை என்றால் குழந்தைகளை பெக்கவே கூடாது. இந்த மாதிரியான தாய்களை, இந்த மாதிரியான பேரண்டிங்கை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை நிச்சயமாக வைரலாக்குங்கள். காரணம், இது போன்ற ஏராளமான பெற்றோர்கள் இதே போன்ற தவறுகளை நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள்னா, அல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் செய்து வருகிறார்கள் என்றால் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் சுட்டித்தனமான குழந்தைகள், அந்த சுட்டித்தனம் இல்லை என்றால் அவர்கள் குழந்தைகளே கிடையாது. கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு திருமணத்துக்கு போகிறீங்களா, அங்கே அந்த குழந்தைகளுக்கான சுதந்திரத்தை கொடுங்கள். வீட்டில் பேசுங்க, குழந்தைகளுடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவர்களுடன் விளையாடுங்கள். இப்போ அந்த விளையாட்டெல்லாம் நீங்கள் மறந்துருப்பீர்கள். நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் விளையாண்டீர்களோ அதை உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். குழந்தைகள் மறுபடியும் ரோட்டுக்கு வரட்டும், விளையாடட்டும், அந்த சத்தத்தை மறுபடியும் கேட்போம். இந்த பொறுப்பை உங்களுக்கு ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.